ஒரு நாள் விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயரிடம் ஒரு விருந்தினர் வந்தார். அவர் ஒரு அறிவாளி. அவருடன் 3 பொம்மைகள் இருந்தன. அனைத்தும் ஒரே மாதிரி, ஒரே எடை, ஒரே வடிவம். அவர் அரசரிடம் சொன்னார், இந்த 3 பொம்மைகளில் ஒன்றே சிறந்தது. மீத 2 பொம்மைகள் அவ்வளவு மதிப்பற்றவை. இந்த 3இல் எது சிறந்தது என்பதை யார் கண்டுபிடிக்க முடிகிறது என்பதை நான் காண விரும்புகிறேன். இது உங்கள் அறிவாளர்களுக்கான சோதனையும். அரசர் அந்த பொம்மைகளை அமைச்சர்களிடம், பண்டிதர்களிடம் கொடுத்தார். யாராலும் இது எது சிறந்தது என்று சொல்ல முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், 3ம் ஒரே மாதிரியானவை. வேறுபாடே தெரியவில்லையோ. அப்போது அரசர் தேனாலிராமனை அழைத்தார். தேனாலிராமன் பொம்மைகளை கவனமாக பார்த்தார். பிறகு ஒரு நூல் துண்டை எடுத்தார். ஒவ்வொரு பொம்மைக்கும் உள்ளே ஒரு சிறிய துளை இருப்பதை கவனித்தார். அந்த துளையில் நூலை நுழைத்தார். முதல் பொம்மையில் நூல் சென்று எதிர்க்கருத்தான காதிலிருந்து வெளியே வந்தது. 2வது பொம்மையில் நூல் சென்று வாயிலிருந்து வெளியே வந்தது. 3வது பொம்மையில் நூல் சென்று வெளியே வரவில்லை, அது உள்ளேதான் மாட்டிக்கொண்டு விட்டது. பிறகு தேனாலிராமன் அரசரிடம் சொன்னார், மாண்புமிகு அரசே, 3லும் வேறுபாடு உள்ளது. முதற்கொண்ட பொம்மை யாராவது ஏதாவது சொன்னால் அதைக் கேட்டு அதை வேறு ஒருவரிடம் சொல்லிவிடுகிறவர். அவர் இரகசியங்களை வைத்திருக்க முடியாதவர். 2வது பொம்மை யாராவது ஏதாவது சொன்னால் அதை வாயில் சொல்லிவிடும், அதாவது எதையும் உடனே பேசிவிடும். 3வது பொம்மை யாராவது சொன்னாலும் அதை உள்ளேயே வைத்துக் கொள்கிறார். அதாவது அவர் இரகசியங்களை பாதுகாக்கும் நல்லவர். எனவே 3வது பொம்மைதான் சிறந்தது. அது கேட்ட அறிவாளி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அரசரும் பெருமையாகச் சிரித்தார். தேனாலிராமனின் அறிவையும் படைப்பாற்றலையும் பாராட்டினார். நீதி: நமக்கு கிடைக்கும் தகவல்களை எல்லாம் உடனே வெளியிடாமல் அவற்றை ஆராய்ந்து யாரிடம், எப்போது, எவ்வாறு பகிர்வது என்பது ஞானத்துடன் செய்ய வேண்டும். இரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர்தான் உண்மையான நபர்.